தம்பலகாமம் முள்ளிப்புத்தானை பகுதியைச் சேர்ந்த 43 வயதான ஒருவரை பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக உயிரிழந்துள்ளார். முள்ளிப்புத்தானை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற சமய நிகழ்வின் போது குறித்த நபர் பட்டாசு கொளுத்தியுள்ளார். கொளுத்திய பட்டாசு வெடிக்காத நிலையில் அவர் அதனை காலால் மிதிக்க முற்பட்ட போது திடீரென அது வெடித்து சிதறியுள்ளது. இதன்போது பலத்த காயமடைந்தவர் தம்பலகாமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முள்ளிப்புத்தானை கோயிலில் இளைஞர் புசந்து கடைசியில் ஊர்வலம் போனது. ஊர்வலம் போன இடத்துல வெடிச்சு ஒரு வெடிக்காமல் இருந்து இவர் காலால் அதை தட்ட போகல பக்கத்தில் இந்த இதில் ஒன்று வெடிக்காமல் போயிட்டு அவர் இதில் வெடித்து காயம். பட்டாசு கொளுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் கூறுகின்றார். தூர இடங்களில், அதாவது சற்று விலகி இருந்து இந்த பட்டாசு வெடிப்புகள் இடம்பெறுகின்ற இடத்திலிருந்து சிறிது விலகி இருந்து இந்த நடைமுறைகளை நீங்கள் அவதானிக்க வேண்டும். இதனை கையாளுகின்ற போது மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பட்டாசு வெடிப்பு விபத்துக்களில் பகுதியாக வெடித்த அல்லது பகுதியாக எரிந்த இந்த பட்டாசுகள் காரணமாகத்தான் பாரிய சிக்கல் நிலைமைகள் தோற்றுவிக்கப்படுகின்றது. இதனால் அங்கவீனர்களாக பலர் உருவாகுகின்றார்கள். விரல்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது, கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. இந்த பட்டாசு தொடர்பாக எரிகாயங்கள் ஏற்பட்டதன் பின்னர் அதற்கான முதலுதவிகளும் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும். சாதாரண எரிகாயங்கள் ஏற்பட்டதன் பின்னர் தொடர்ச்சியாக ஒரு 20 நிமிடங்கள் அளவிலான ஒரு குளிர் நீரினால், அதாவது வடிந்தோடக்கூடிய ஒரு குழாய் நீரினால் கழுவுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த எரிகாயத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு பாரிய அளவு குறைவடைகின்றது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக வைத்தியசாலை உதவியை, மருத்துவ உதவியை நாடுவது மிகவும் முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது.